நெருக்கடி நேரத்திலோ கண்ணீர் பாடிலோ நெருக்கடி நேரத்திலோ உனக்கு பாடவரா Hi viewers, praise the Lord. I hope everyone is fine by the God grace. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் தேவனுடைய கிருபையினால. ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு வந்து ஒரு மெசேஜஸ் அந்த மாதிரி எதுவுமே பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் நான் வந்து என்னோட ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் பெருசாக வீடியோஸ் எல்லாம் எதுவும் எடுக்கலை, பட் ஆடியோ தான் வந்து போட போகிறது. ஆடியோ வந்து வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடுறேன். எப்படி இருக்கும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம், அதாவது என்னமா எல்லாரும் பேசிட்டுருக்கேன், என்ன போட போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு ஒரு வர்ஷிப் எடுத்தேன். ஆக்சுவலி எப்போவும் சர்ச்சில் கொயரில் பாடியிருக்கேன். அண்ணா பாடும் போதோ இல்லை புது இடங்களுக்கு எங்கேயாச்சும் போனால் அண்ணா பாடுவாங்க, நான் பேக்ரவுண்டில் தான் பாடியிருக்கேன். அவ்வளோதான் பாட தெரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக தனியாக நின்று ஒன்று ரெண்டு பாட்டு பாடியிருக்கேன். பட் இவ்வளோ ஒரு வர்ஷிப்பை எடுக்கணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் பண்ணதில்லை. ஒரு ஃபியூ பீப்புள்ஸ், ஒரு கொஞ்சம் பீப்புள்ஸோட மத்தியில், கொஞ்சம் மக்கள் மத்தியில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு வர்ஷிப் எடுத்திருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வீடியோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது அவ்வளோவா எதுவும் கிளியராலாம் வீடியோஸ் இல்லை, கிளியராக மியூசிக் சவுண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனாலும் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால நான் உங்க கூட அதை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ லெட்ஸ் see the வீடியோ. விசாலமான நேரத்தில் அநேகர் கூட வருவாங்க. ஆனால் நம்மளோட நெருக்கத்தின் மத்தியில தேவன் மட்டுமே நம்மளோடு கூட இருப்பார். ஸோ எந்த சுச்சுவேஷன்லையும், நம்மளோட வாழ்க்கையில எந்த நிலைமையிலையும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதனால நம்ம சந்தோஷமா இருப்போங்கிற பாட்டை பாட போறோம். நான் சொல்ல போறது இல்ல சந்தோஷமா இருப்போம்னு, நீங்க சொல்ல போறீங்க. சந்தோஷமா இருப்பேன் நீங்க சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஓகே. சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். நம்ம சந்தோஷமா இருக்கிறோங்கிறத நல்லா சந்தோஷத்தோட கைகளை தட்டி பாடணும், சரியா? நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ, நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருப்போம். என்னை காண்கின்ற தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாயிருப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். துன்பங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருப்பேன். எனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன்.
மேலாக செய்கிற தேவன் அவர் இல்லையா? சோ அவரால செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. விசுவாசத்தோட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகில மனதையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகில மனதையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. நம்புறீங்களா? இந்த உலகத்தையே அவர் உருவாக்கி ஆளுகிறார். இந்த உலகத்தையே ஆளுகிற தேவன் நம்மளோட பிரச்சனைகள், நம்மளோட குறைகள் எல்லாம் நீக்க வல்லவர் தானே. எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறாரு. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்த தேவன் நம்மளோட வாழ்க்கையில இருக்க குறைகள், நம்மளோட வாழ்க்கையில உள்ள கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்குவது அவருக்கு ரொம்ப சின்ன காரியம் இல்லையா? சோ விசுவாசத்தோட நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், துதி செய்ய தொடங்கியது மெல்லிகள் தங்களுக்குள் வெட்டொன்று மாறியச் செய்தீர். துதி செய்ய தொடங்கியது மெல்லிகள் தங்களுக்குள் வெட்டொன்று மாறியச் செய்தீர். உம்மாலாகோ எல்லாமாகோ, உம்மாலாகோ எல்லாமாகோ. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. வாசலிலே அலங்கோல முடவனது நடந்தாரே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனது நடந்தாரே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவரை கரம்பிடித்து தூக்கிவிட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவரை கரம்பிடித்து தூக்கிவிட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். மரித்தவரை எழச் செய்த தேவன். ஆபிரகாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணாரு. நம்மளோட லைஃப்ல என்ன நடக்கலாம் நம்ம யோசிக்கலாம். ஆனா ஆபிரகாம் எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணாரு. ஆனாலும் அந்த வருஷங்கள் ஆனாலும் அவரோட விசுவாசங்கள் மாறவே இல்லை. அதுல அவர் குறைந்து போகவே இல்லை. அதுல அவர் நிலைத்து நிற்கும் பொழுது அவர் தேவன் சொன்ன வார்த்தையை அவர் பெற்றுக்கொண்டார் இல்லையா? சோ நம்ம லைஃப்ல நமக்கு கஷ்டம் வரும்போது என்ன ஏசப்பா சொன்னாரு செய்யவே இல்லை அப்படின்னு சோர்ந்து போகாம அவர் சொன்னதை செய்வார். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல இல்லையா? அவர் சொன்னதை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவரு செயல்களில் வல்லவர், சொன்னதை செய்பவர், முரண்பாடற்றவர். சொல்லாரும் சேர்ந்து பாடுவோம், வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவர்
எல்லாம் தேவனை தானே நம்பி இருக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாம் தேவனை நம்பிருக்கிறபடியால் அவர் நம்ம வெட்கமடைய விடுவதில்லை. ஆமென். நீங்க நடக்குமா நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கலாம், ஒரு டவுட்டோட இருக்கலாம். ஆனா தேவன் சொல்கிறார், நீ நினைத்திடா வேளையில் உனக்கு நான் அற்புதம் செய்திடுவேன். நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வகையிலும் அற்புதம் செய்தீரே. என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நான் துணையாய் நிற்பவரே. மிகுவே இஸ்ரவேல், என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நான் துணையாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, சேவலில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, சேவலில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவேல், என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நல் துணையாய் நிற்பவரே. மிகுவே இஸ்ரவேல், என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நல் துணையாய் நிற்பவரே. ஆமென். ஓகே, நம்ம இப்ப எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எங்க இருக்கிறது? தேவன் வானத்துல இருந்துதான் நமக்கு ஒத்தாசை வருது இல்லையா? நம்ம எந்த ஒரு மனுஷனையோ மனுஷனுடைய காரியங்களையோ எதிர்பார்த்து இல்லை, நம்ம தேவனை எதிர்பார்த்து இருக்கிறோம். ஏன்னா அவர் தான் நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவன். சோ அந்த பர்வதத்தை நோக்கி நம்ம பாட போறோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எதில் கடந்த நன்மைகள் வருமே, என் கண்களை எடுப்பேனா. எதில் கடந்த நன்மைகள் வருமே, என் கண்களை எடுப்பேன். ஒத்தாசை வரும் பர்வதம் மேரா, என் கண்களை எடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ, நிலை மாறி புவி அகன்றிடினோ. மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ, மாறிடுமோ அவர் கிருபையினாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபையினாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் மேரா, என் கண்களை ஏறெடுப்பேன்.
மாறினாலும் அவரோட கிருபை மாறாதான். நம்மளோட வல பக்கத்திலயும் இடப்பக்கத்திலயோ எல்லா சைடும் நமக்கு என்னவா இருக்கிறாரு? துணையா இருக்கிறாரு. பகல்ல மட்டும்தான் துணையா இல்ல. சூரியன் இரவு, சூரியன் பகல், சந்திரன் இரவு எதுவுமே நம்ம சேதப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்தா நம்ம இப்படி சேடா இருப்போமா, சோகமா இருப்போமா? இல்ல சந்தோஷமா தானே இருப்போம். எல்லாரும் சேர்ந்து நம்ம சந்தோஷத்தோட பண்ணலாமா? மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே
இயேசு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற வல்லவர். ஆபத்துல நம்மோடு கூட இருக்கும் துணை அவரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அவரோட கிருபையினால அவரோட தயவினால தான் நம்மளை நடத்த முடியும் இல்லையா? கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். அவரை சந்தோஷத்தோடு பாடலாம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். அவர் நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறார் இல்லையா? நம்ம மேல பாசம் வச்சிருந்தனாலதான் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்தாரு. கரெக்டா? அதெல்லாம் நம்ம கிறிஸ்துமஸா கொண்டாடுறோம் இல்லையா? அவர் நம்ம மேல பாசம் வச்சதுனாலதானே வந்தாரு. பாசம் இல்லாம வர முடியுமா? அவர் நம்ம மேல பாசம் வச்சதுனால வந்தாரு. நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போக்குறதுக்காக இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தையா வந்து நம்மளை போலவே வாழ்ந்து சிலுவையில அடிக்கப்பட்டு நமக்காக மரித்து மீண்டும் நம்மோடு கூட இருக்கிறதுக்காக உயிர் தெழுந்தார் இல்லையா? எவ்வளவு நல்ல தெய்வம் யோசிப்பால. கரெக்டா தானே? அவர் ரொம்ப நல்ல தேவன். எதுக்காக இதெல்லாம் பண்ணாரு? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணாரு. கரெக்டா? நம்ம சோகமா ஏசப்பாவுக்கு பிடிச்சது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆனா சாத்தானுக்கு பிடிச்சது என்னது? சத்ருவுக்கு பிடிச்சது என்னது? எப்போ பாரு சோகமா இருக்கணும், பிரச்சனை கொண்டு வரணும், அப்பதான் வந்து இவங்க ஏசப்பாவை நேசிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு பிடிச்சது ஏசப்பா வந்து என்னது? ஏசப்பா பிடிச்சது என்னது? நம்ம சந்தோஷமா இருக்கணும். அப்ப அவரை சந்தோஷம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கணும். இந்த பிரச்சனைகள்லாம் ஒண்ணுமே இல்லை. மரிச்சவங்களை உயிரோடு எழுப்பினாரு. 100 வயசாயும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய கொடுத்தாரு. நிறைய குருடரை வந்து பார்க்க வச்சாரு, செவிடரை கேட்க வச்சாரு, நடக்க முடியாதவங்க நடக்க வச்சாங்க. நமக்கு அப்பெல்லாம் பிரச்சனை இருக்கா? இல்ல. அந்த பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் என்னது? ஒண்ணுமே இல்லை. காடுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே சரியாயிடும். ஆனா அப்படிங்கிறதுக்குள்ள கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு அதோட வேல்யூ தெரியாம போயிடும். ஏசப்பா நம்ம கடைசி வரைக்கும் அவரோட கூட நடக்கிறோமா? அவருக்கு என்ன வேணும்? நீங்க அவரோட கூட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இந்த 2 விஷயம் தான் கேட்கிறாரு. இது பண்ண முடியும் தானே? அவர் கூட நடக்கிறதும் நம்ம சந்தோஷமா இருக்கிறதும் பண்ண முடியும் தானே? ஈஸியான விஷயம் தானே? இதை பண்ணோம்னா நமக்கு நம்ம நினைக்கிற எல்லா
எல்லாவற்றையும் நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக கொடுக்கிற தேவன். இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம எப்பவுமே என்ன இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்ம கேட்கிற எல்லாவற்றையும் செய்ய என்னவா இருக்காரு, வல்லவரா இருக்காரு. ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாம் கொடுக்குறோம்? சாத்தானுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கவே செய்யாது. ஆனா நம்ம சாத்தானுக்கு பிடிக்காததை நம்ம செய்யணும் இல்லையா? நம்ம சாத்தானுக்கு பிடிக்காததை செய்யும் போது தேவனுக்கு பிடிச்ச பிள்ளைகளா இருக்கும். அப்போ தேவன் அவர் பிடிச்சதை நம்ம செய்யும் போது எல்லாவற்றையும் செய்வார் தானே? நிச்சயமா கண்டிப்பா செய்வார். இது எல்லாம் அவருக்கு என்னது, ரொம்ப லேசான காரியம். பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். சொல்லுவீங்க இதெல்லாம் தேவனுக்கு என்ன காரியம்? கேட்கவே இல்லையே, விசுவாசிக்கலையா, நீங்க நம்பலையா இதெல்லாம் ஏசப்பாக்கு லேசான காரியம்னு? நம்புறீங்க தானே? அப்ப சொல்லுவீங்களா இதெல்லாம் ஏசப்பாக்கு கேட்கவே இல்லை? எல்லாருமே சொல்லணும் லேசான காரியம், லேசான காரியம். ஓகே, லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், லேசான காரியம் உமக்கிது லேசான காரியம். எல்லாரும் மனசுக்குள்ள ஒரு ஜெபத்தோட இதை சொல்ல போறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களோட பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது எல்லாத்தையும் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ரே பண்ணுங்க. ஏசப்பா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, என்னோட வியாதியெல்லாம் நீங்க மாத்தி போடுறது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க எல்லாவற்றையும் மாற்றிடுவீங்க. என்னோட கண்ணீர் எல்லாம் மாற்றி போடுறது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்களோட கண்ணீரை கண்டதால மரித்தவரே உயிரோடு எழுப்ப செய்த தேவன் உங்க கண்ணீரை பார்த்து உங்களோட பிரச்சனையை நீக்க வல்லவர் தானே? அவரால் செய்ய முடியும்ல. நீங்க உள்ள ஜெபத்தோடு கூட இந்த பாடலை பாடுவோம். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் நீங்க ஜெபத்தோட, இது எல்லாமே உங்களுக்கு லேசான காரியம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நாம உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம ஜெபத்தோட பாடி இந்த ஆராதனையை முடிச்சிடலாம். ஜெப சிந்தனையோடு கூட கண்களை மூடி கைகளை உயர்த்தி நம்ம இந்த பாடலை பாடலாம். பாட்டு தெரியறதாலும் நீங்க உங்களோட பிரேயர் இருக்கும் இல்லையா, உங்களோட ஜெப வேண்டுதல் இருக்கும்ல, அதை மனசுக்குள்ள ஏசப்பா கிட்ட சொல்லிட்டே இருங்க. அவர் நிச்சயமாய் செய்ய வல்லவரா இருக்கிறார். லேசான காரியம் உமக்கிது லேசான காரியம், லேசான காரியம் உமக்கிது லேசான காரியம், பலனுள்ளவன் பலனற்றவன்
பிரச்சனையும் நீர் மாற்றுவதற்கு லேசான காரியம்